Hello friends, welcome back to the channel. நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹெல்மெட் ஒன்னு வாங்கி இருக்கோம். அத வந்து அன்பாக்சிங் பண்ணி தான் பார்க்க போறோம். அன்பாக்சிங் பண்ணுவோங்களா? நம்ம MT அப்படிங்கற பிராண்ட்ல தான் ஹெல்மெட் வாங்கி இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மாடல் வந்து பாத்தீங்கன்னா Blade 2 வெர்ஷன் பாத்தீங்கன்னா Trick அப்படிங்கற வெர்ஷன் தான் நம்ம வாங்கி இருக்கோம். இத தான் இப்ப அன்பாக்சிங் பண்ண போறோம். அன்பாக்சிங் பண்ணுவோங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவுக்கு வாங்கணும்னு பாத்தீங்கன்னா 8350 ரூபாய்க்கு வாங்கணும். ஓகே. எடுத்துருவோங்களா? வந்து எடுத்தாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது வந்து இதல ஒன்னு படிச்சோம்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் இதுல ஒரு ஸ்டிக்கர் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம எங்கயாவது வேணும்னா ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணும் இருக்காது. அடுத்து ஹெல்மெட்டை வந்து நம்ம ஓபன் பண்ணுவோம். இது என்ன கலர்னு பாத்தீங்கன்னா கிளாசிக் ரெட். இதோட கலர் வந்து கிளாசிக் ரெட். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்களா? Yeah, let's go. I'm unstoppable, do the impossible. I'm irresponsible, yet I'm phenomenal. I got an arsenal, I'm dropping bombs, you know. No, I'm not stopping, no. Conquer the obstacle. To the top, here I go, think I'm chosen to be the king of rock, think the people have spoken. I can hear the tick-tock of the clock, I'm in motion. So now I'm gonna pop, causing all this commotion. Yeah. Sometimes I think that I'm unstoppable. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்பாயிலர் வந்து பாத்தீங்கன்னா இதுல டிசைனா கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் மேலே தள்ளன மாதிரி. எல்லா ஹெல்மெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இது வந்து தனியே மேலே கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்குங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் வைசர் இருக்கு இதுல டபுள் வைசர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி சுவிட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சுவிட்சை பிரஸ் பண்ணனா வைசர் ஓபன் ஆகும். இதுல வந்து 1 2 3 4 இது கொடுத்திருக்காங்க. இது பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டா ரைட் பண்றப்போ வந்து மேலே போகாது. இதுல வந்து டபுள் வைசர் இருக்கு. இது வந்து கிளியர் வைசர் ஒன்னு வந்து சன் வைசர் ஒன்னு உள்ள கொடுத்திருக்காங்க. இதுல ரெண்டுல இருக்குறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம். மேலே ரிமூவ் பண்ணிடுவோங்களா? ஓகே. ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்குங்களா? பளிச்சுன்னு. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா பின் லாக் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஃபாக் வைசர் வந்து வாங்கி வேணா இன்ஃபில்டா வேணா அட்டாச் பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 1700 சம்திங் என்னமோ சொன்னாங்க. வாங்கி வேணா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதுல வந்து சன் வைசர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம மூக்கு கிட்ட கரெக்ட்டா கவர்ட் ஆகணும் அப்படினு பாத்தீங்கன்னா 3 அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்ட்டா அந்த சன் வைசர் வந்து நம்ம மூக்கு கிட்ட வந்து இருக்கிற மாதிரி கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ரைட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி கம்ஃபர்ட்டபிளா வருதோ அந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம். ஓகே. சன் வைசர் வந்து கீழ இறக்கறதா இது வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏத்திக்கலாம். அந்த சுவிட்ச் தான். கீழ இறக்கறதா கீழ அமுத்துனா கீழ வந்துரும். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் வந்து ஏர் வென்ட் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஏர் வென்ட் கொடுத்திருக்காங்க. நல்ல பெருசாவே கொடுத்திருக்காங்க. இதுல உள்ள போய் நம்ம ஏர் வந்து இதுல நமக்கு வந்து உள்ள வரும். அதே மாதிரி மேலே ஒரு ஏர் வென்ட் கொடுத்திருக்காங்க. உள்ள சர்க்குலேஷன் ஆகி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயிலர்ல வெளியில இந்த இடத்துல உள்ள இங்க இருக்கு. வெளில வரதுக்கு இங்க இருக்கு. ஏர் வென்ட் பாத்தீங்கன்னா இங்க இதுக்குள்ள இருக்கு. இது பேக் சைடு பாத்தீங்கன்னா இதே பாத்தீங்கன்னா பயங்கரமா சூப்பரா இருக்கு டிசைன். ஸ்பாயிலர் வந்து பாத்தீங்கன்னா இதுல கீழ எல்லாம் மேலே அது ஒரு டிசைனா கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. இது வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்துன்னு பாத்தீங்கன்னா ECE சர்டிஃபிகேட், டாட் சர்டிஃபிகேட் இதுல கொடுத்திருக்காங்க. இது வந்து வெயிட்லெஸ். வெயிட்டும் அந்த அளவுக்கு வெயிட்டா இல்லாம
ரொம்ப வெயிட் இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து ரைட் போகிறப்போ வந்து கழுத்தெல்லாம் பெயின் ஆகாமல் நல்லாயிருக்கும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1550 கிராம் தான் இதோட வெயிட் வந்து இருக்குது. இதில் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேடிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இது எல்லா பேடிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சின் கார்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்லாம் வந்து உள்ளே போகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. பேடிங் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஹெல்மெட் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து கரெக்டாக ஃபுல்லாக கவர் ஆயிரும். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக கவர் ஆயிரும். வின்னாய்ஸ் வந்து சுத்தமாக உள்ளே போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதே மாதிரி நம்ம நைட் வந்து ரைட் பண்ண போது இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இது ஒரு 2 கிளாத் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து லாக் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா டபுள் டீடிங் கிடையாது. இது வந்து குயிக் ரிலீஸ் லாக் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ட்ராக்லலாம் பெருசாக ஓட்ட போகிறதில்ல, நம்ம டூரிங் தான் இந்த மாதிரி பண்ண போகிறோம். அதனால வந்து எனக்கு இந்த லாக்கே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதே எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் வந்து நம்ம தனியாக வாங்கி வேணும்னா உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து உள்ளே இருக்குது. இந்த இது உள்ளே வந்து பேடிங்லாம் எடுத்திங்கன்னா உள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்களா? ஓகே. அடுத்து இதில் ஹெல்மெட் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து யாரும் பார்க்காம வாங்கிடுறாங்க. போட்டால் கரெக்டாக இருக்கிற மாதிரி வாங்கிடுறாங்க. டைட்டாக இருந்தால் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி எப்போவுமே வாங்கக்கூடாது ஹெல்மெட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக கரெக்டாக டைட்டாக இருக்கணும். இருந்தால் தான் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 1 மந்த் 2 மந்த்தில் வந்து யூஸ் பண்ண அந்த பேடிங்லாம் கொஞ்சம் இதாகி கரெக்டாக நம்ம ஃபிட்டிங்கு கரெக்டாக உட்காரும். நம்ம போடுறப்பே கரெக்டாக வாங்கிட்டிங்கன்னா ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்மெட் போடுறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாஃபல் ஆக வந்து இந்த ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. அதனால் வந்து வாங்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட்டாக வாங்கிக்கணும். டைட்டாக இருந்து வாங்கினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கரெக்டாக வாங்குறப்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வாங்கிடுறீங்க. வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ரைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போகும்போது இந்த மாதிரி வாஃபலாக ஆரம்பிச்சிடும். நம்மளை அந்த கம்ஃபர்ட் இருக்காது, கழுத்தில் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி வாங்குறப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபிட்டாக நல்லா கிச்சன் வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நல்லா ஃபிட் ஆகணும். நம்ம தோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதாகும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி பிடிச்சி இது பண்ணி பேக்கில் இருந்து இப்படி புஷ் பண்ணணும். பேக்லேருந்து புஷ் பண்ணி இப்படி தான் போடணும். இந்த இடத்துல பார்த்திங்களா, இந்த இடத்துல நல்லா வந்து ஸ்டிஃபாக உட்காரணும். நம்ம இப்படி இது பண்ணுறப்போ வந்து நம்ம ஸ்கின்னோட வந்து தான் ஷேக் ஆகணும். ஹெல்மெட் மட்டும் தனியாக ஷேக் ஆச்சுன்னா 2 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்மெட்டு இங்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கழட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராப் 2 ஸ்ட்ராப்பையும் பிடிச்சி இப்படி மேலே தூக்கி இப்படி கழட்டுறது தான் கரெக்டாக ஒரு ஃபிட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹெல்மெட் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பிடிச்சி தூக்கக்கூடாது. இந்த இது வந்து சீக்கிரம் வந்து இதாகி உங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிடும். பேக்கில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி எங்கே போனாலும் நம்ம கையில் போகிறப்ப எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இப்படியே பிடிச்சி இப்படியே எடுத்துக்கோங்க. அதான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எம்டி லோகோ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டில் இல்லாமல் ஒரு ஸ்டீலில் மாதிரி கொடுத்து அது சூப்பராக நல்ல லுக்காக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். வேறு இந்த ஹெல்மெட்டில் வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏதாவது எனக்கு தெரியாது இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. இப்போ இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் வீடியோ அந்த மாதிரி வந்து நிறைய வரும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பிடிச்சிருந்தா ஒரு லைக் அப்படியே போடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.